நீங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ல இருக்கீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும் உங்களுக்கு கிளியரிட்டி கிடைக்க மாட்டேங்குன்னா ஃபோக்கஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை மனசுல இருக்குன்னா நான் சொல்றது கேளுங்க. நருட்டோ சீரீஸை ஃபுல்லா பாருங்க. நருட்டோ சீரீஸ் இருக்க உலகத்தை பற்றி உங்களுடைய கண்ணோட்டத்தையே உங்களுடைய சைக்கியையே மாற்றிவிடும். எதனாலனா அதுல வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும் சாதாரண கேரக்டர் கிடையாது. ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடி ஒரு டீப் சைக்காலஜி இருக்கு. அவங்களுடைய ஒவ்வொரு சிந்தனைக்கு பின்னாடி அவங்களுடைய ஒவ்வொரு உணர்வுகளுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான உளவியல் இருக்கு. அந்த உளவியலை நீங்க பிடிக்க தெரிஞ்சிட்டீங்கன்னா உண்மையில சொல்றேன் உங்களுடைய வியூ ஆஃப் பாயிண்ட மாறிவிடும். அதுல நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. அதுல நருட்டோ சீரீஸ்ல ரொம்ப அட்ராக்டிவான எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இட்டாச்சி உச்சிஹா. இட்டாச்சி உச்சிஹாவுடைய கேரக்டர் நிறைய பேர் சொல்லுவாங்க நருட்டோவை விட கொஸ்தியான கேரக்டர். நருட்டோ எப்படி வில்லேஜை நேரடியாக நின்று ஒரு ஹீரோவா காப்பாற்றுவானோ அதே இட்டாச்சி நேரடியா கிடையாது, மறைவாக இருந்து ஷேடோவா இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடியவனாக இட்டாச்சி இருந்தான். இப்போ நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன, இந்த இட்டாச்சி யார் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கானோ இந்த இட்டாச்சியை பத்தி ரொம்ப ஃபேமஸான கோட், born a genius. இட்டாச்சி பிறந்தது ஒரு ஜீனியஸ் ஆக பிறந்தான். 4 வயசுல உலக போரை பார்த்து, தேர்ட் வேர்ல்டு வாரை பார்த்து, நிறைய இரத்த கரையை பார்த்து, நிறைய சோகங்களை பார்த்து, நிறைய இழப்புகளை பார்த்து 6வது வயசுல கிராஜுவேஷனை முடிச்சிட்டு 10வது வயசுல ஜுனினாக மாறி 11வது வயசுல பிளாக் ஆப்ஸ்ல சேர்ந்து கரெக்டா 344 மிஷன்ஸை தன்னுடைய கைப்படையாக இட்டாச்சி சால்வ் பண்ணியிருக்கான். அப்போ எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருப்பான்னு நினைச்சு பாருங்க. இட்டாச்சியுடைய சைக்காலஜி என்ன? முதலாவது சைக்காலஜி பர்டன் கேரியர். பர்டன் கேரியர்னா என்ன? எல்லாமே என்னுடைய தலையில் சுமக்கப்பட வேண்டும். வில்லேஜ்ல உள்ளவங்க சொல்றாங்க இல்ல உச்சிஹாகளுக்கு இந்த பதவி கொடுக்கப்படக்கூடாது. சரி, இந்த கான்ஃபிளிக்ட் வரதா இதை தீர்க்கக்கூடிய பொறுப்பும் என்னுடையது. சாசுகேயே பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, தன்னுடைய சொந்த சகோதர பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அதுவும் என்னுடைய பொறுப்பு தான். அதே மாதிரி உலகத்துல பீஸை உண்டாக்கணும், நிம்மதியை உண்டாக்கணும், அதுவும் என்னுடைய பொறுப்பு தான். எல்லாமே தன்னுடைய தலையில் போட்டு விடுவது இதான் என்னது? பர்டன் கேரியர். நான் எல்லா பொறுப்புகளையும் என்னுடைய பொறுப்பாக நான் ஆக்கிக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமையும் தன்னுடைய பொறுப்பாக ஆக்கி கொண்டான். ஹைப்பர் ரெஸ்பான்சிபிலிட்டி இரண்டாவது விஷயம். ஹைப்பர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஐ வில் நாட் கிவ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுப்பை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். முதல்ல எல்லாமே தன்னுடைய தலையில தூக்கி போட்டுறது. சரி, தன்னுடைய தலையில தூக்கி போட்டுட்டோமே, அதுக்கடுத்த யாரையாவது ஹெல்ப்புக்கு சேர்க்கலாம கேட்டா கிடையாது, நான் தனியாளாக செய்வேன். சைக்காலஜியில ஒரு டேர்ம் இருக்கு, எனர்ஜி த பவர். உங்களுடைய பவரை நீங்க செனர்ஜி பண்ணுங்க, அதாவது செனர்ஜைஸ் பண்ணுங்கன்னா மொத்தமாக ஒன்று சேர்த்து கொள்ளுங்க. 1+1 2 சொல்லுவோம். சைக்காலஜிக்கலா சொல்றாங்க 1+1, அதாவது ஒரு மனிதர் இன்னும் ஒரு மனிதர். இந்த 2 மனிதர்கள் சேர்ந்து விட்டால் இவங்க 2 கிடையாது, இவங்க 22ஆக மாறலாம், 100 அளவு கூட மாறலாம், 200 அளவு கூட மாறலாம் என்று சைக்காலஜியில சொல்லுவாங்க. அதாவது 2 பேர்களுடைய உளவியல் இணையும் பொழுது, 2 பேருடைய எனர்ஜி இணையும் பொழுது, 2 மனிதர்கள் இணையும் பொழுது அவங்க 2 பேர் கிடையாது, அவங்க 100 பேருக்கு, 200 பேருக்கு, 500 பேர் கூட சமமாக ஆகலாம். அதனால நம்ம கூட மற்றவங்களை இணைக்க வேண்டும். ஆனால் இந்த மைண்ட் செட் இட்டாச்சி கிடையாது. இட்டாச்சியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பொறுப்பு தான். நான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர்களையும் நான் நம்ப மாட்டேன், நான் என்னுடைய நண்பர்களையும் நம்ப மாட்டேன், எல்லாமே என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ஹைப்பர் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய பேரை நீங்க பார்த்துப்பீங்க. குறிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், என் பிள்ளைய படிக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு, என் பிள்ளைய சரியான முறையில் வளர்க்கறது என்னுடைய பொறுப்பு, எல்லாமே பார்த்து நான் தான் கவனிக்கணும், என் பிள்ளைய எந்த ஒரு டிசிஷனை எடுக்க விட்டுறவே கூடாது, எல்லாமே என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்லி டோட்டலாக 100% உங்களுடைய பொறுப்பை தன்னுடைய தலையில் சுமக்கக்கூடிய உங்களுடைய பேரண்ட்ஸை கூட நீங்க பாருங்க. இவங்க எல்லாமே ஹைப்பர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற சைக்காலஜியில் இருக்கிறாங்க. இது இட்டாச்சி இடத்தில் இருக்கு. இமோஷனல் செப்பரேஷன். வெளிப்படையாக இட்டாச்சியை நீங்க பாத்தீங்கன்னா அவுட் சைட்ல காமா இருப்பான். இட்டாச்சியோடைய ஃபேஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ நிதானமா அமைதியாக இருக்கும். ஆனா எந்த அளவுக்கு நிதானமாக அமைதியாக இருக்குமோ அந்த அளவுக்கு மனசுக்குள்ள இன்சைட் இட்டாச்சிக்கு பெயின் இருக்கும். நீங்க இட்டாச்சியோட என்ட்ரியை நினைச்சு பாருங்க. லீஃப் வில்லேஜ்ல முதல் முறையாக இட்டாச்சி நுழையும் போது எல்லா பேருமே அந்த சீனை மறக்கவே முடியாது. நருட்டோ சீரீஸ்ல 500 எபிசோட் இருந்தாலும் கூட இப்ப அந்த இட்டாச்சி என்ட்ரி ஆகிற அந்த ஒரு நிமிஷம் இருக்க யாருமே மறக்கவே முடியாது. அவ்வளோ காமாக தன்னுடைய ஜாக்கெட்ல இருந்து தன்னுடைய கையை வெளியே எடுத்து தன்னுடைய முகத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த இது இருக்க அவ்வளோ காம்னஸ் இருக்கும் அதுல. ஆனா அதே அளவுக்கு
பெயின் அதிகமா இருக்கும். தன்னுடைய சொந்த கிளானை தன்னுடைய கையாலேயே கொலை செஞ்ச அந்த உணர்வு, அந்த வலி, அந்த வேதனை இட்டாச்சியோட மனசுல இருந்துட்டே இருந்துச்சு. ஏன் இட்டாச்சி கொலை செஞ்ச சொல்லி நருட்டோ சீரீஸை பார்த்தவங்க எல்லா பேருக்குமே தெரியும். ஏன்னா உச்சிஹா கிளைன்ல உள்ளவங்க எங்களுக்கு இந்த ஹொகாகே என்ற அந்த பொறுப்பு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. ஆனா அதுக்காக வேண்டி கிடைக்காத போது அவர்கள் போர் தொடுப்பதற்காக வேண்டி தயாராகி விட்டார்கள். இப்படி அவர்கள் உள்நாட்டு போரை தொடுத்து விட்டார், சிவில் வார் உண்டாகிவிட்டார், சுத்தி இருக்கிறவங்க உலக போரை அறிவிச்சிருவாங்க. ஏன்னா லீஃப் வில்லேஜுக்கு நிறைய எனிமீஸ் இருக்கிறாங்க, நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க. எதிரி நாடுகள் எல்லா பேருமே லீஃப் வில்லேஜ் மேல போர் தொடுத்துட்டாங்கன்னா உலக போர் உண்டாகிவிடும். எனவே உலக போர் உண்டாக கூடாதுன்னா என்னுடைய சொந்த கிளான்ல உள்ளவங்க உள்நாடு கலவரத்தை சிவில் வாரை தொடுக்க போறாங்களோ அவங்கள நான் அழிப்ப சொல்லிட்டு தன்னுடைய கையாலேயே தன்னுடைய பேரண்ட்ஸா இருக்கட்டும், தன்னுடைய லவரா இருக்கட்டும், எல்லா பேரும் இட்டாச்சி கொண்டா. அந்த வேதனை இருக்க இட்டாச்சியோட மனசுல இருந்துட்டே இருந்துச்சு. அப்ப அவுட் சைடு என்னது? காம். ஆனா இன்சைட் பெயின். இது இமோஷனல் செப்பரேஷன் என்று சொல்லப்படும். நம்முடைய பேரண்ட்ஸ்ல குறிப்பா நம்முடைய அப்பாவை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மனசுல அவ்வளோ வேதனை இருக்கும், எல்லா கவலைகளும் மனசுல இருக்கும். அடுத்த நாள் என்ன பண்றது, பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது, பெண் குழந்தையா இருந்தா எப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கிறது, அந்த எல்லா இமோஷனுமே மனசுல இருக்கும். ஆனா சப்ரேஸ்டா இருக்கும், அது வெளிப்படுத்த மாட்டாங்க, யார்ட்டையும் புலம்பிட்டே இருக்க மாட்டாங்க, எல்லா உள்ளுக்குள்ளே இருக்குமே. இதான் இட்டாச்சி மைண்ட் செட்ல இமோஷனல் செப்பரேஷன். அதுக்கடுத்து லாங் டர்ம் திங்கிங். இட்டாச்சியோட திங்கிங் இருக்க திங்கிங் பியாண்ட் த மூமெண்ட். இட்டாச்சி இந்த மூமெண்ட்டை பார்க்க மாட்டான். இப்போ என்னோட கிளான்ல உள்ளவங்களை நான் கொலை செய்ய போறேன்னா அந்த கிளான்ல உள்ளவங்களை கொலை செய்யறதை இட்டாச்சி யோசிக்க மாட்டான். அந்த கிளான்ல உள்ளவங்களை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பீஸ் ஏற்படும், என்ன நிம்மதி ஏற்படும், அதான் இட்டாச்சியோட திங்கிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி இட்டாச்சியோட திங்கிங்ல இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிச்சுட்டீங்கன்னா, சாசுகேயே அவன் வளர்த்தது எப்போ பார்த்தாலும் ஒன்னால முடியாது, நீ ஒரு ஃபெயிலியர், முடிஞ்ச என்ன தோற்கடிச்சு காட்டு சொல்லி தன்னுடைய சகோதரனையே தன்னுடைய எதிரியாக மாத்திட்டான். நீங்க நினைக்கலாம், என்னடா இது முட்டாள்தனமா இருக்கு, தன்னுடைய பிரதரையே தனக்கு ஒரு எதிரியாக மாத்துறான்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த எதிரியாக சாசுகேயை மாத்தினதுனாலதான் பொருட்டோ சீரிஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஃபுல்லாமே சாசுகே தான் ஷேடோ ப்ரொடெக்டராக மாறிடுவான். எப்படி நருட்டோ வெளிப்படையாக இருந்து ஹொகாகேயாவை இருந்து லீஃப் வில்லேஜை காப்பாத்துவானோ அதே மாதிரி சாசுகே ஷேடோவாக இருந்து லீஃப் வில்லேஜை காப்பாத்திட்டு இருப்பான். எதனால? அவனுக்கு இருந்த அந்த பவர்னால, அவனுக்கு இருந்த அந்த மைண்ட் செட்னால. அந்த மைண்ட் செட்டை உண்டாக்குனது இட்டாச்சி மனசுல பதிச்ச அந்த ஹேட் தான். உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுடா அப்படி சொன்னதுனால சாசுகே சொன்னா நான் உன்னை கொல்லுவேன். அதுக்காக வேண்டி தன்னுடைய பவரை சாசுகே கெயின் பண்ண ஆரம்பிச்சேன். நான் சொல்ல வர விஷயம் என்ன, லாங் டர்ம் திங்கிங். சின்னதாலாம் யோசிக்க மாட்டான் இட்டாச்சி. எப்பவுமே இந்த மூமெண்ட்ல என்ன பண்ணணும் அப்படி கிடையாது, இதுக்கு அடுத்து என்ன அப்படி சொல்லி பியாண்ட் த மூமெண்ட் இட்டாச்சியோடைய மைண்ட் செட். இட்டாச்சிக்கு 4 வயசு இருக்கும்போது 3வது உலக போர் நடக்குது. இந்த 3rd வேர்ல்டு வார்ல இட்டாச்சி நிறையவே இரத்த கரைகளையும் நிறைய இழப்புகளையும் தன்னுடைய கண்ணாலேயே பார்த்திருக்கான். தன்னுடைய கண்ணாலேயே நிறைய குழந்தைகள் தன்னுடைய பேரண்ட்ஸை இழக்கிறதையும், நிறைய பேர் தன்னுடைய வீடுகளை இழந்து தெருவில் வருவதையும், எல்லா இழப்புகளையும் இட்டாச்சி தன்னுடைய கண்களால பார்த்ததுனால ட்ராமா பேஸ்ட் அவனோட டிசிஷனா இருக்கும். ட்ராமா பேஸ்ட் டிசிஷன்னா என்ன? அதாவது உலக போர் நடக்கவே கூடாது, உலக போர் நடக்க கூடாது, அதுக்கு நான் என் கிளானையே கொல்லணும்னா நான் கொல்லுவேன், என் பேரண்ட்ஸே நான் கொல்லணும்னா கொல்லுவேன். இது இட்டாச்சியோட மைண்ட் செட்டா இருந்துச்சு. இட்டாச்சியோட கேரக்டர் கிரே. ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இட்டாச்சி பாக்குறதுக்கு கெட்டவன் மாதிரி மத்தவங்களுக்கு தெரியுமா, இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நல்லவனா தெரியுமா. ஆனா உண்மை என்ன தெரியுமா, இட்டாச்சி ஒயிட். இட்டாச்சியோட கேரக்டர் இருக்க டோட்டல் பியூர் கேரக்டர். இட்டாச்சி எந்த ஒரு சாக்ரிஃபைஸையும் தன்னுடைய சுய லாபத்திற்காக வேண்டி வெளிப்படுத்தவே இல்லை. சாவுற வரைக்கும் நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் என்னுடைய வில்லேஜுக்காக வேண்டி ஒரு வார்த்தையும் கூட சொல்லல. தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு பதிலாக ஹேட்டை இட்டாச்சி சம்பாதிச்சான். தான் ஹீரோவாக அழைக்கப்படுற இடத்துல தான் வில்லனாக கருதப்பட்டான். தான் சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடத்துல தன்னுடைய நிம்மதியற்ற நிலை இட்டாச்சி தேர்வு செஞ்சான். அது எல்லாமே மக்களுக்காக, தன்னுடைய சுய லாபத்துக்காகவோ அல்லது எல்லா பேர் என்ன போற்ற வேண்டுமோ என்பதற்காக வேண்டி கிடையாது. இட்டாச்சிட்ட இருந்து நமக்கு ரெண்டு விஷயம் வாழ்க்கையை அப்ளை பண்ண வேண்டிய 2 விஷயம் இருக்கு. முதலாவது விஷயம் லாங் டர்ம் திங்கிங்.
இப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை பத்தி யோசிக்காதீங்க. இந்த பிரச்சனையை நான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி சால்வ் பண்ணிட்டா அதுக்கு அடுத்த வரக்கூடிய அந்த இன்பம் என்னவா இருக்கும், அந்த சந்தோஷம் என்னவா இருக்கும், அந்த கிராட்டிபிகேஷன் என்னவா இருக்கும் சொல்லி யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்றதுக்காக வேண்டி நீங்க காலையில எஞ்சி ஓடணும், அதை பத்தி யோசிக்காதீங்க. இப்படியே நீங்க டெய்லி காலையில ஓடிட்டு இருந்தீங்கன்னா, ஜிம்முக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு உங்களுடைய உடம்பு எப்படி இருக்கும் அதை பத்தி நினைச்சு பாருங்க. இதான் இத்தாச்சியோடைய லாங் டர்ம் திங்கிங்கை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. 2வது விஷயம், இத்தாச்சியோட லைஃப்ல இருந்து நம்ம எடுக்க வேண்டியது இமோஷனல் செப்பரேஷன். எப்பவுமே புலம்பிட்டே இருக்காதீங்க, எப்பவுமே உங்களுடைய குறைய சொல்லிட்டே இருக்காதீங்க. மற்றவங்கள்ட்ட உங்களுடைய பிரச்சனையை நீங்க தான் சால்வ் பண்ண வேண்டும், மற்றவங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு வரமாட்டாங்க. இதே மாதிரி உங்களுக்கு நருட்டோ சீரிஸினுடைய வேற ஏதாவது கேரக்டரை அனலைஸ் பண்ணி நான் சொல்லணும்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. பாய்.